ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 45 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது 18வது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ. நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம். புத்தர் பிறந்த இடம் லூம்பினி. அலாவுதீன் பாமாஷா பாமினி சுல்தானியத்தை உருவாக்கிய ஆண்டு கிபி 1347. கான்சா தேசிய பூங்கா உள்ள மாநிலம் இது. மத்திய பிரதேஷ். யானைகள் பாதுகாப்பு திட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1992. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை வென்ற இந்தியர் அபிஜித் பானர்ஜி. எழுச்சி தீபங்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அப்துல் கலாம். தேசிய கீதத்தின் இந்தி மொழியாக்கம் 24/1/1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பின் பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. கீழ்கண்ட துறைகளில் மாநில பட்டியலில் இருந்து பொருந்தாதது எது? திருமணம் மற்றும் விவாகரத்து. ஒப்பந்த கூலி முறை 1940ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் நடைமுறையில் இருந்தது. நீல் தீவு எங்கு அமைந்துள்ளது? அந்தமான் நிக்கோபார். ஒரு செல் விலங்குக்கு எடுத்துக்காட்டு அமீபா. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் சோதனை குழாய் குழந்தையின் பெயர் பேபி ஆயிஷா என்கின்ற எந்திரா. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28. மலேரியா நோயை கண்டறிந்தவர் ரொனால்டு ராஸ். செல்லில் போக்குவரத்து காவலர் என்று அழைக்கப்படும் பகுதி கால்கி உடலம். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யார்? தில்லான். பொருளியலில் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். நவரத்தன தகுதி பெற்றுள்ள தொழிற்சாலையில் பொருந்தாதது எது? பிடிஎல். டங்கல் வரைவிற்கு 15/4/1994ஆம் ஆண்டு இறுதியாக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு ஒப்பந்தத்தில் அளிக்கப்பட்டது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவு பெற்ற ஆண்களின் சதவீதம் 82.14. இரண்டாவது ஓராண்டு திட்டத்தின் காலம் 1990 முதல் 1992. புத்தர் தனது முதல் போதனை சொற்பொழிவை நிகழ்த்திய இடம் சாரநாத். பிருத்திவிராஜராசசு என்ற நூலை எழுதியது சந்தபார்த்தை. உலகிலேயே அதிக மக்கள் தொகை அடர்த்தி காணப்படும் நாடு மோனாக்கோ. சார்க் என்பது பனியாறுகளால் பாறைகளில் மீது ஏற்படுத்தும் கை நாற்காலிகளில் போன்ற பள்ளத்தாக்கு ஆகும். பழைய வண்டல் மண்ணால் உருவாக்கப்படுபவை பங்கர் சமவெளி. ராவுத்தப்பட்ட அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் ராஜஸ்தான். ஹூக்ளி நதிக்கரையில் அமைந்துள்ள நகரம் கொல்கத்தா. மங்களூர் உடன்படிக்கை 1784. ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை 1792. பஸ்ஸீஸ் உடன்படிக்கை 1802. தியோகான் ஒப்பந்தம் 1803. மெக்னீசியத்தின் தாதுக்களில் பொருந்தாதது எது? பாக்சைட். அஜீரண கோளாறுகளை தீர்க்க பயன்படும் வேதி சேர்மம் சோடியம் பைகார்பனேட். பாத ரசத்தை தூய்மை செய்ய பயன்படும் நீர்மம் நைட்ரிக் அமிலம். எலும்பிச்சையில் காணப்படும் அமிலம் சிட்ரிக் அமிலம். திண்ம கோணத்தின் அலகு ஸ்டெரேடியன். பேரண்டத்தை பற்றிய படிப்பு பெயர் காஸ்மாலஜி. மின்சாரத்தை கடத்ததாக உலோகத்துக்கு எடுத்துக்காட்டு பிஸ்மத். கண்ணின் தெளிவூறு காட்சியின் மீச்சிறு தொலைவு 25 சென்டிமீட்டர். மோதிலால் நேருவும் சி.ஆர். தாஸும் சுயராஜ்ய கட்சியை தொடங்கிய ஆண்டு 1923. பிரிட்டிஷ் இந்திய அரசு 1921ஆம் ஆண்டு பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது. டிஎன்ஏ இரட்டை சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும்
34A அளவிலானது. அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன் ஜிப்ரெல்லின். ராஜதிரவகத்தின் கொதிநிலை 108 டிகிரி செல்சியஸ். உரங்கள், நைலான்கள், நெகிழிகள், ரப்பர்கள் தயாரிக்க பயன்படுவது எது? அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு அம்மோனியம் குளோரைடு. இதோட 45 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முடியுது. இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் வர குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, ஃபாரஸ்டர், அப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வர எஸ்ஐ, பிசி எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். நீங்கள் இந்த வீடியோ ரிப்பீட்டட் மோடில் கேட்டு பயன்படுத்திக்கோங்க. எக்ஸாமுக்கு நல்லா யூஸ் ஆகும். பாய்.